Hello students, class 6 mathematics olympiad workbook la ulla problems paakalam. Chapter 5 prime time. இந்த chapterல already 9 problems பார்த்திருக்கோம். அந்த வீடியோஸை டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போ ப்ராப்ளம் நம்பர் 10 ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேவா? ப்ராப்ளம்ஸ் வந்து சால்வ் பண்ணி பாருங்க. வீடியோ ஜஸ்ட் பார்த்துக்கிட்டே இருக்காதீங்க. நோட் பென் எடுத்துக்கிட்டு ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. ஒர்க் அவுட் பண்ணி பார்க்க தான் ப்ராக்டிஸ் பண்ண தான் மேத்ஸ் வந்து ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ப்ராக்டிஸ் மேக்ஸ் யூ ப்ராக்ரஸ். ஞாபகம் வச்சுங்க, நல்லா ப்ராக்டிஸ் பண்ண சோம்பேறித்தனப்படாதீங்க. ஓகேவா? ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். கொஸ்டின் நம்பர் 10, which of the following is a perfect number? பர்ஃபெக்ட் நம்பர் எது அப்படின்னு கேட்குறாங்க ஃபாலோயிங் நம்பர்ஸில். அப்போ பர்ஃபெக்ட் நம்பர்னால் ஃபஸ்ட்டு என்னன்னு தெரியணும் இல்லையா? பர்ஃபெக்ட் நம்பர். ஸோ பர்ஃபெக்ட் நம்பர் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு நம்பரை பர்ஃபெக்ட் நம்பர்னு எப்போ சொல்லலாம் அப்படின்னா, சம் ஆஃப் ஆல் இட்ஸ் ஃபேக்டர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ட்வைஸ் த நம்பர். ஓகேவா? இந்த ஒரு நம்பர் இருக்குது அப்படின்னா அந்த நம்பரோட எல்லா ஃபேக்டர்ஸையும் என்ன பண்ணணும்? சம் பண்ணணும். சம் ஆஃப் ஆல் இட்ஸ் ஃபேக்டர்ஸ் அது எதுக்கு ஈக்குவலாக இருக்கணும்? ட்வைஸ் ஏ நம்பர். அந்த நம்பரோட ட்வைஸ் ஏ நம்பர், அந்த நம்பரோட 2வை மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா அதுக்கு ஈக்குவலாக இருக்கணும். ஓகேவா? ஸோ அப்போ எது பர்ஃபெக்ட் நம்பர்னு கேட்டிருக்காங்க. ஒரு ஆப்ஷனை செக் பண்ணலாம். ஓகே, ஸோ ஆப்ஷன் ஏ வந்து என்ன இருக்குன்னா 10. ஸோ 10ஓட ஃபேக்டர்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம். 10ஓட ஃபேக்டர்ஸ் என்ன? 1 2 1 2 5 10 இல்லையா? ஸோ இப்போ ஃபேக்டர்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிட்டா 1 + 2 + 5 + 10 which is equal to 18. ஸோ 18 வருது. இது சம் ஆஃப் ஆல் இட்ஸ் ஃபேக்டர்ஸ். ஃபேக்டர்ஸை ஆட் பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்ணணும்? செக் பண்ணலாம். அது எதுக்கு ஈக்குவலாக இருக்கணும்? கிவன் நம்பர் 10, அதை ட்வைஸ் ஏ நம்பர் 2ஆல் மல்டிப்ளை பண்ணோன்னா 20. இது பாருங்கள் 20 18 ஈக்குவலாக இல்லை. அப்போ 10 இஸ் நாட் அ பர்ஃபெக்ட் நம்பர். ஓகேவா? நெக்ஸ்ட் ஆப்ஷன் பி. ஆப்ஷன் பி என்ன நம்பர் இருக்குது? 12. 12ஓட ஃபேக்டர்ஸ்லாம் எழுதலாம். 1 2 2 6 ஆர் 12, அதனால் 6 போட்டாச்சு. 3 4 ஆர் 12. அடுத்து 5 6. நெக்ஸ்ட் என்ன வரும்? 6 2 ஆர் 12 போட்டோம். அடுப்பது 12ல் பாதி தான் 6. அதுக்கப்புறம் டைரெக்டாக நம்ம என்ன எழுதிடலாம்? 12 எழுதிடலாம். ஓகேவா? ஃபேக்டர்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். 1 + 2 + 6 + 3 + 4 + 12 எல்லாத்தையும் ஆட் பண்ணோன்னா ஆன்சர் நமக்கு என்ன வரும் அப்படின்னா 28. ஓகேவா? இப்போ செக் கண்டிஷன் செக் பண்ணிக்கலாம். கிவன் நம்பர் 12, 12 × 2 24. பாருங்கள் எப்படி இருக்குது? ஈக்குவலாக இருக்கா? இல்லை, நாட் ஈக்குவல். அப்போ 12 இஸ் நாட் அ பர்ஃபெக்ட் நம்பர். ஆப்ஷன் சி 6 இருக்குது. ஸோ 1 2 3 2 3s are 6, 3 2s are 6. அடுத்து வந்து 6. 1 + 2 + 3 + 6. ஸோ 12. அடுத்து செக். கிவன் நம்பர் என்ன இருக்குது? 6 × 2 12. ஸோ பாருங்கள் ரெண்டும் ஈக்குவலாக இருக்குது. அப்போ 6 இஸ் ஏ பர்ஃபெக்ட் நம்பர். ஓகேவா? ஸோ ப்ராக்டிஸ்க்காக என்ன பண்ணலாம்? டியும் செக் பண்ணலாம். ஆப்ஷன் டி என்ன இருக்குது? 15. 15ஓட ஃபேக்டர்ஸ் 1. வேறு என்ன வரும்? 1 2 வராது. 3 5s ஆர் 15. ஸோ 5 தான் இருக்குது. 6 7 எதுவும் வராது. நெக்ஸ்ட் வந்து 15. 1 + 3 + 5 + 15. ஸோ 24. கிவன் நம்பரை ட்வைஸ் பண்ணோம் அப்படின்னா கிவன் நம்பர் என்ன இருக்குது? 15 இருக்குது. 15 ட்வைஸ் பண்ணோம் அப்படின்னா 30. ஸோ இது எப்படி இருக்குது? ரெண்டும் நாட் ஈக்குவல். ஸோ அப்போ பர்ஃபெக்ட் நம்பர்னா என்ன? சம் ஆஃப் ஆல் இட்ஸ் ஃபேக்டர் இஸ் ஈக்குவல் டு ட்வைஸ் ஏ நம்பர். அப்போ எந்த நம்பருக்கு வந்து நமக்கு? ஆப்ஷன் சி 6 இஸ் ஏ பர்ஃபெக்ட் நம்பர். ஓகேவா? Okay, so next problem, question number 11, which of the options shows the pair of co-primes? இங்கே கீழே உள்ள ஆப்ஷன்ஸில் எது வந்து co-primesனு கேட்குறாங்க. அதாவது ஒரு பேர் கொடுத்துருக்காங்க. ஓகேவா?
ஸோ ஃபஸ்ட்டு கோப்ரைம்னா என்னன்னு தெரியணும். கோப்ரைம்னா என்ன? ஒரு நம்பரை எப்போ கோப்ரைம்னு, டூ நம்பர்ஸை வந்து அந்த பேரை எப்போ நம்ம கோப்ரைம்னு சொல்லுவோம் அப்படின்னா, there is no common factor other than 1. அதுக்கு ஒன்றை தவிர வேறு எதுவுமே காமன் ஃபேக்டர் இருக்கக்கூடாது இல்லையா? there is no common factor other than 1. அந்த ரெண்டு நம்பர்ஸ்க்கும் காமன் ஃபேக்டர்ஸ் ஒன்று மட்டும்தான் இருக்கணும். வேறு ஏதாவது காமன் ஃபேக்டர்ஸ் இருந்ததுன்னா அந்த டூ நம்பர்ஸை நம்ம என்ன சொல்லக்கூடாது? கோப்ரைம்ஸ்னு சொல்ல முடியாது. ஓகேவா? ஸோ அப்போ ஃபஸ்ட் ஆப்ஷன் எடுத்துக்கலாம். ஆப்ஷன் ஏ. ஓகே, கிளியராக தெரியுதா? ஆப்ஷன் ஏ 15 and 32. இது பாருங்கள், 5 என்று வந்து 5ல் இருக்குது ஆட் நம்பர். இது வந்து 2 ஈவன் நம்பர். இதுக்கு ஏதோ காமன் ஃபேக்டர் இருக்கான்னு பாருங்கள். 15க்கும் 32க்கும் காமன் ஃபேக்டர் இல்லை. ஓகே, அப்போ there is no common factor. அதாவது காமன் ஃபேக்டர் எது இருக்குது? 1 தான் இருக்குது. there is no common factor other than 1. அதாவது காமன் ஃபேக்டர் 1 தான் இருக்குது, வேறு எதுவும் காமன் ஃபேக்டர் இல்லை. அடுத்து ஆப்ஷன் பி. ஆப்ஷன் பி பாருங்கள், 36 and 92. ஸோ இதுவும் ஈவன் நம்பர், இதுவும் ஈவன் நம்பர். அப்போ என்ன வரும்? கண்டிப்பாக 2 is a காமன் ஃபேக்டராக இருக்கும். ஓகேவா? 2 வந்து காமன் ஃபேக்டராக இருக்கும். ஸோ அப்போ ஒன்று ஒரு காமன் ஃபேக்டர், அதை தவிர இன்னொன்று வந்துருச்சு பார்த்தீங்களா? அப்போ இது வந்து என்னது? கோப்ரைமில் வராது. அடுத்து ஆப்ஷன் சி 27 and 63. 27 and 63, இது 7 + 2 9, இது 3 + 6 9. ஸோ இந்த டூ நம்பர்ஸும் இஸ் டிவிசிபிள் பை 3. அப்போ 3 இஸ் ஏ காமன் ஃபேக்டர். 3 வந்து ஒரு காமன் ஃபேக்டராக இருக்குது. ஒன்றை தவிர இன்னொரு காமன் ஃபேக்டர் இருக்குது 3. அப்போ இந்த பேரும் எதில் வராது? கோப்ரைமில் வராது. அடுத்து லாஸ்ட் ஆப்ஷன், ஆப்ஷன் டி 28 and 49. ஸோ 28 and 49க்கு என்ன வரும்? 7 இஸ் காமன் ஃபேக்டர். ஸோ டேபிள்ஸ்லாம் தரவாக தெரியணும். ஒரு டேபிள்ஸும் தரவாக தெரிஞ்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக 28 49 பார்க்கும்போது ஸோ அது 7 டேபிள்ஸில் வரும். இந்த நம்பரும் 4 7s are 28, 7 7s are 49 அப்படின்னு மைண்டுக்குள்ளே வரும். அப்போனா ஆட்டோமேட்டிக்காக 7 தான் என்னத்துக்கு? இந்த ரெண்டு நம்பர்ஸ்க்கும் காமன் ஃபேக்டர்னு அடுத்த செகண்ட்ஸில் சொல்லிடலாம். ஓகேவா? ஸோ டேபிள்ஸ் வந்து நல்லா தரவு பண்ணிக்கோங்க. 7 is a காமன் ஃபேக்டர். அப்போ இந்த 3 பேருக்குமே எப்படி இருக்குது? ஒன்றை தவிர ஒரு காமன் ஃபேக்டர் இருக்குது. அதனால இந்த பேரை வந்து நம்ம கோப்ரைம்னு சொல்ல முடியாது. ஃபஸ்ட்டு பேர் 15 and 32க்கு ஒன்றை தவிர வேறு எதுவும் காமன் ஃபேக்டரே இல்லை. அதனால நமக்கு கோப்ரைம் நம்பர்ஸ் எது அப்படின்னா 15 and 32, ஆப்ஷன் ஏ. ஓகே, கொஸ்டின் நம்பர் 12. 1540 இஸ் டிவிசிபிள் பை, அதாவது இந்த நம்பர் வந்து இஸ் டிவிசிபிள் பை விச் ஆஃப் த ஃபாலோயிங் நம்பர்னு கேட்குறாங்க. ஸோ நம்ம பார்க்குற செக்ஷன் வந்து என்ன அப்படின்னா ப்ரைம் டைம். அதனால அந்த ப்ரைம் ஃபேக்டரைசேஷனை யூஸ் பண்ணியே நம்ம சால்வ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ அப்போ நம்ம எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம்? 1540க்கு என்ன பண்ணிடலாம்? ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் போட்டுக்கலாம். ஸோ 5 3 5s are 15, 0 4 வந்து ஸ்மாலர் நம்பர். ஸோ 40, 8 5s are 40. அடுத்து 2 1 2s are 2, 5 2s are 10, 4 2s are 8. அடுத்து இது 2 7s are 14, பேலன்ஸ் 1 14, 2 7s are 14. அடுத்து 11, 2 11s are 22. ஓகேவா? ஸோ அப்போ என்ன வருது பாருங்கள், 1540க்கு ப்ரைம் ஃபேக்டர்ஸ் என்னெல்லாம் வருதுன்னா 5 × 2 × 7 × 11 × 2. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணோன்னா என்ன கிடைச்சிடும்? நமக்கு 1540 கிடைச்சிட்டோம். இதுதான் இதோட ப்ரைம் ஃபேக்டர்ஸ். இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, இந்த நம்பர் இஸ் டிவிசிபிள் பை விச் ஆஃப் த ஃபாலோயிங் நம்பர்ஸ்னால் இந்த ஒரு நம்பருக்கும் என்ன பண்ணலாம் அப்படின்னா ப்ரைம் ஃபேக்டர்ஸ் போடலாம். 15க்கு 3 × 5. ஸோ அப்போ நம்ம என்ன எழுதிக்கலாம்? 15 is equal to 3 × 5. அடுத்த நம்பர் என்ன இருக்குது? 22. 22க்கு 11 × 2. ஸோ அப்போ 11 × 2. அடுத்து என்ன நம்பர் இருக்குது? 8. ஸோ இது ஒரு பாக்ஸ் தனியாக இருக்கட்டும். அடுத்து 8. 8க்கு என்ன பண்ணலாம்? 4 2s are 8, 2 ப்ரைம் ஃபேக்டர்ஸ்ன்றதுனால அப்படி போடுறேன். ஸோ 8 is equal to 2 × 2 × 2. நெக்ஸ்ட் நம்பர் என்ன இருக்குது? 24. ஸோ 24க்கு பார்த்தீங்கன்னா 12 2s are 24, 6 2s are 12,
3 2s are 6. அப்போ 24 is equal to எங்கே எழுதலாம், இந்த இடத்துல எழுதிக்கலாமா? 24 is equal to 2 into 2 into 2 into 3. ஓகேவா? இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த 15ஓட prime factors is included in 1540 இந்த prime factors குள்ள இருந்துச்சு அப்படின்னா 1540 இந்த நம்பர் divisible பண்ணும், டிவைட் பண்ணும். ஓகேவா? அப்போ செக் பண்ணலாம். இங்கே என்ன இருக்கு? 3 into 5. இதில் 3 into 5, 3யும் 5யும் 15ஓட ஃபேக்டர்ஸு. இங்கே 3 5 இருக்கா பாருங்க, இல்லை. அப்போ 3 5 வந்து இஸ் நாட் இன்க்ளூடட். இதே மாதிரி மாடல் ஆல்ரெடி பார்த்தோம். என்ன? இந்த கொஷின் நம்பர் 7ல் பார்த்துருப்போம். ஓகேவா? ஒரு நம்பரை இன்னொரு நம்பர் வந்து ஃபேக்டர்ஸ்னு சொல்லுவோம் அப்படின்ற மாடல் அதே தான் இங்கேயும். ஓகேவா? அதாவது 3 into 5ன்றது இதுக்குள்ளே இருந்ததுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த 3 5 வந்து இதோட ஃபேக்டர்ஸ்னு அர்த்தம். அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்? டிவைட் பண்ணும். ஓகேவா? ஸோ அப்போ 3 into 5 வந்து இஸ் நாட் இன்க்ளூடட் இன் திஸ் ஃபேக்டர்ஸ். அப்போ 1540 15 வந்து டிவைட் பண்ணாது. ஓகேவா? அடுத்து 11 into 2. இது பாருங்க, இந்த ஃபேக்டர்ஸ்குள்ளே இருக்கான்னு. இங்கே 11 இருக்குது, 2 இருக்குது. ஸோ அப்போ இது வந்து 11 into 2 வந்து இன்க்ளூடட், இதுக்குள்ளே இருக்குது. அப்போன்னா 22 என்ன பண்ணும்? 1540 டிவைட் பண்ணும். அடுத்து பாருங்கள், நெக்ஸ்ட்டு 8. 8ஓட ஃபேக்டர்ஸ் என்ன? 3 2s இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு 2 2 தான் இருக்குது, ஒரு 2 மிஸ் ஆகுது. அதனால இது வந்து இன்க்ளூட் ஆகலை. அடுத்து 24 பார்த்தீங்கன்னா 3 2 அப்புறம் ஒரு 3 இருக்குது. இதில் வந்து 3யும் மிஸ் ஆகுது, 2வும் மிஸ் ஆகுது. இந்த ஃபேக்டர்ஸும் இந்த ப்ரைம் ஃபேக்டர்ஸும் இதுக்குள்ளே இல்லை. அப்போனா நம்பர் 15 8 24 வந்து 1540 டிவைட் பண்ணாது. அதாவது ரிமைண்டர் வந்துடும் நமக்கு. ஓகேவா? வித்தவுட் ரிமைண்டர் எது டிவைட் பண்ணும் அப்படின்னா 22 அப்படிங்கிற நம்பர் தான். ஓகே, ஸோ ஆப்ஷன் பி 22. ஓகேவா? Next question, a number p is divisible by 2, 4 and 5. If p is the greatest 3-digit number, then the number p is. So என்ன கண்டிஷன் சொல்றாங்க? p வந்து is divisible by என்னென்ன நம்பர் சொல்றாங்க? 2, 4 and 5. அப்போ ஒரு நம்பர் வந்து 5ஆல் டிவைட் ஆகணும் அப்படின்னா, அதாவது இதால் டிவைட் ஆகும். இஃப் பி இஸ் த கிரேட்டஸ்ட் 3-digit நம்பர்னு சொல்லிட்டு தென் த நம்பர் பி இஸ்னு கொடுத்துட்டு 3 நம்பர்ஸ் 3-digit நம்பர் 4 நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போ ஒரு நம்பர் வந்து இஸ் டிவிசிபிள் பை 5னா என்ன கண்டிஷன்? அந்த 3-digit நம்பரோட, இது இப்போ ஒரு 3-digit நம்பர் இருக்குது அப்படின்னா அந்த 3-digit நம்பரோட யூனிட் டிஜிட் எப்படி இருக்கணும்? யூனிட் டிஜிட் வந்து 1 0வாக இருக்கணும், அப்படி இல்லைன்னா 5ஆக இருக்கணும். ஓகேவா? ஸோ அப்போ இங்கே நம்ம பார்க்கலாம், இந்த ஆப்ஷனில் 0வாக இருக்கிறது ஆப்ஷன் ஏவும் டியும் தான். ஆப்ஷன் பி அண்ட் சி வந்து 9 and 6 இருக்குது. அப்போ கிளியராக என்ன இருக்குது? யூனிட் டிஜிட் வந்து 0லையும் 5லையும் இல்லை அப்படின்னா இந்த நம்பர் இஸ் நாட் டிவிசிபிள் பை 5னு நம்ம சொல்லிடலாம். அப்போ நம்ம ஆப்ஷன் பி அண்ட் சியை வந்து டெலீட் பண்ணிடலாம். இப்போ நமக்கு என்ன இருக்குது? ஆப்ஷன் ஏவா ஆர் ஆப்ஷன் டியா அப்படின்னு தான் செக் பண்ணணும். ஓகேவா? ஆப்ஷன் ஏ என்ன இருக்குது? 990. ஆப்ஷன் டி வந்து 980. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? இந்த 3-digit நம்பர் வந்து இஸ் டிவிசிபிள் பை 2, 4 and 5. இந்த 3 நம்பராலையும் டிவைட் ஆகும்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து 2வாக இருந்ததுன்னா யூனிட் டிஜிட் வந்து ஈவன் நம்பராக இருக்கணும். அப்போ இந்த 2க்கும் சாட்டிஸ்ஃபை ஆகிடும் இந்த 2 நம்பர்ஸ். அடுத்து இன்னொரு நம்பர் என்ன இருக்குது? 4. அப்போ ஒரு நம்பர் வந்து இஸ் டிவிசிபிள் பை 4ன்னா என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம்? லாஸ்ட் 2 digit லாஸ்ட் 2 digit இஸ் டிவிசிபிள் பை 4 அப்படின்னா த ஹோல் நம்பர் இஸ் டிவிசிபிள் பை 4 இல்லையா? ஸோ இங்கே பாருங்கள், அப்போ இங்கே 90 டிவைடட் பை 4. அப்போ 2 4s are 8, பேலன்ஸ் 1 10, 2 4s are 8, பேலன்ஸ் வந்து ரிமைண்டர் வந்துடுது என்ன? 2. அப்போ இங்கே ரிமைண்டர், அப்போ பாயிண்ட் வச்சுப்போம், டெசிமலில் போடுற மாதிரி இருந்ததுன்னா. அப்படி இல்லைன்னா இங்கே ரிமைண்டர் என்ன? 2. அப்போ இந்த நம்பர் வந்து 4ஆல் டிவிசிபிள் ஆகாது. அடுத்து 80 பாருங்கள், 80 by 4னா 2 4s are 8, 20 கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ரிமைண்டர் இங்கே என்ன? ரிமைண்டர் வந்து 0, ரிமைண்டர் 0. ஸோ அப்போ 80 வந்து இஸ் டிவிசிபிள் பை 4 அப்படின்னா 980 இஸ் டிவிசிபிள் பை 4. அப்போனா
this number is divisible by 4, unit digit வந்து 0வா இருக்கிறதுனால even numberஆ இருக்கிறதுனால is divisible by 2 and 0 or 5 இந்த ஆப்ஷன் இருந்ததுன்னா is divisible by 5. So our answer is option D 980. Okay. Question number 14. Find the smallest values of y and z respectively such that 3,72,500 and in the last two digit நமக்கு தெரியல. அதாவது 3725YZ இந்த number is divisible by both 5 and 8 ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த நம்பர் இஸ் டிவிசிபிள் பை போத் 5 and 8 அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு செக் பண்ணலாம். அதுக்கப்புறம் அதில் ஸ்மாலஸ்ட் வேல்யூ ஆஃப் y and z என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த நம்பர் இஸ் டிவிசிபிள் பை 5 and 8னா இப்போ லாஸ்ட் ப்ராப்ளத்தில் தான் பார்த்தோம். ஒரு நம்பர் வந்து இஸ் டிவிசிபிள் பை 5 அப்படின்னா என்ன சொல்லலாம்? அந்த நம்பரோட இப்போ 3725YZனா இந்த யூனிட் டிஜிட் எப்படி இருக்கணும்? யூனிட் டிஜிட் அதாவது ஒன்ஸ் பிளேஸ் எப்படி இருக்கணும்? ஒன்ஸ் பிளேஸ் வந்து 0 or 5ஆ இருக்கணும். இந்த நம்பர் இஸ் டிவிசிபிள் பை 5னா அந்த கண்டிஷன் மஸ்ட்டு. அப்போ 0 or 5னா இதில் பாருங்கள் நமக்கு 2,0 y and z தானே. அப்போ ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து y, செகண்ட் நம்பர் வந்து z அப்படி தான் கன்சிடர் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ எல்லாத்துலேயும் பாருங்கள் ஒன்ஸ் பிளேஸில் வந்து 0 0 0 0 வந்துருச்சு. ஸோ அப்போ இந்த 4 நம்பருக்கும் நம்ம செக் பண்ணி தான் ஆகணும். ஓகேவா? அடுத்து என்ன கண்டிஷன் இருக்குது? டிவிசிபிள் பை 5ல் இந்த 4 ஆப்ஷன்ஸுமே சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு. அடுத்து டிவிசிபிள் பை 8. அப்போ டிவிசிபிள் பை 8க்கு என்ன ரூல்? ஸோ லாஸ்ட் 3 டிஜிட் இப்போ இந்த நம்பர் இருக்குன்னா பிக்கர் நம்பராக இருக்குன்னா இதில் லாஸ்ட் 3 டிஜிட் நம்பர் லாஸ்ட் 3 டிஜிட் இஸ் divisible by 8 அப்படின்னா இந்த ஹோல் நம்பர் ஓகேவா? இந்த ஃபுல் நம்பர் வந்து என்னது? இந்த பிக் நம்பர் வந்து இஸ் நம்ம என்ன சொல்லலாம்? இஸ் divisible by 8ன்னு சொல்லிடலாம். ஓகேவா? ஓகே. ஸோ அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணலாம் அப்படின்னா லாஸ்ட் 3 டிஜிட்டுங்கும் போது ஃபர்ஸ்ட் டிஜிட் வந்து 5, ஒய்க்கும் இசட்டுக்கு பதிலாக ஒவ்வொரு ஆப்ஷனையும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ஒவ்வொரு ஆப்ஷனையும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணும்போது என்ன வருது பார்க்கலாம். ஆப்ஷன் ஏ பாருங்கள். ஆப்ஷன்ஸ் ஃபஸ்ட்டு எழுதிக்கிறேன். ஆப்ஷன்ஸ் ஏ வந்து 2,0, 1,0 ஆப்ஷன் பி, ஆப்ஷன் சி 0,0, ஆப்ஷன் டி 6,0. ஓகேவா? ஸோ இப்போ செக் பண்ணலாம். ஆப்ஷன் ஏக்கு 5, 2, 0. ஓகேவா? இது divisible by 8ஆன்னு இப்போ செக் பண்ணணும். ஸோ divisible by 8 அப்படின்னா 6 8s are 48. ஓகேவா? அப்போ 6 8s are 48. பேலன்ஸ் வந்து என்னது? 4 40 5 8s are 40. ஓகேவா? அப்போ இங்கே ரிமைண்டர் வந்து என்ன? 0. அடுத்து 5 ஒய்க்கும் இசட்டுக்கும் பதிலாக இந்த 1 0 சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம் பை 8. இப்போ தான் பார்த்தோம் என்ன? 6 8s are 48. பேலன்ஸ் எவ்வளோ? 3 30 3 8s are 24. ஓகேவா? 3 8s are 24ன்னா அப்போ ரிமைண்டர் எவ்வளோ வந்துடுது? ரிமைண்டர் வந்து 6. ஓகே. இதுக்கு இப்போ ரிமைண்டர் இருக்குது. அப்போ 8ஆல் இது என்ன ஆகாது? டிவிசிபிள் ஆகாது. அடுத்து 5 0 0 divided by 8. 6 8s are 48. பேலன்ஸ் 2 20 2 8s are 16. அப்போ ரிமைண்டர் எவ்வளோ வந்துடுது? ரிமைண்டர் 4. ஓகேவா? ஸோ ரிமைண்டர் இருந்ததுன்னா 8ஆல் டிவிசிபிள் ஆகலை. இல்லைன்னா நம்ம டெசிமலில் போடலாம். அது வந்து இப்போ இங்கே நம்ம கன்சிடர் பண்ணிக்கக்கூடாது. ஏ நம்பர் இஸ் டிவிசிபிள் பை தட் நம்பர்னு நம்ம சொல்லணும்னா ரிமைண்டர் 0வாக இருக்கணும். ஓகேவா? ஸோ அடுத்து 5 6 0 by 8 ஆப்ஷன் டிக்கு செக் பண்ணுறோம். 7 8s are 56. 6 8s are 48. 7 8s are 56. அடுத்து 70. இங்கே ரிமைண்டர் என்ன? 0. அப்போ ஆப்ஷன் ஏவும் ஆப்ஷன் டியும் இந்த 2 ஆப்ஷனுமே 8ஆல் டிவைட் ஆகுது. அப்போ இந்த நம்பர் பாருங்கள். இங்கே என்ன இருக்குது? லாஸ்ட் 3 டிஜிட் வந்து 520ன்னு இருக்குது. இங்கே லாஸ்ட் 3 டிஜிட் என்ன? 560. இதுதான் நமக்கு y, இது z. இது y, இது z இல்லையா? 2,0 6,0ன்றது. இதில் எது ஸ்மாலஸ்ட் வேல்யூ?
520 560 520 is the smallest value. So நமக்கு option A is our answer. ஓகேவா, நம்மளோட ஆன்சர் இங்கே என்ன அப்படின்னா 2,0. ஓகே, புரியுதா? ஓகே, கொஸ்டின் நம்பர் 15. I am a number less than 60. ஓகேவா, அந்த நம்பர் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இதுலேருந்து தெரியுது நமக்கு one of my factor is 14 and I am also a multiple of 8. Who am I ன்னு கேட்டிருக்கு. ஓகேவா, ஸோ அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா I am a number less than 60, அது ஓகே. அப்போ 60க்கு கம்மியாக உள்ள நம்பர் தான் ஏதோ ஒரு நம்பர் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். அதுதான் ஆப்ஷன்ஸ்லேயும் கொடுத்துருக்காங்க. அப்போ 4 ஆப்ஷனும் இருக்குது. One of my factor is 14, அது ஒரு ஹிண்ட். அண்ட் ஆல்சோ I am also a multiple of 8ன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ மல்டிபிள்ஸ் ஆஃப் 8னா நம்ம என்ன பண்ணலாம், இங்கே மல்டிபிள்ஸ் ஆஃப் 8 கொஞ்சம் எழுதிக்கலாம். ஓகேவா, ஸோ 8, 16, 24, 32, 40, 48, 56. அப்புறம் நம்ம 8 ஆட் பண்ணால் என்ன போயிடும், 64. பட் லெஸ் தென் 60ன்றதுனால நம்ம என்ன பண்ணிக்கலாம், இதோடைய ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ மல்டிபிள்ஸ் ஆஃப் 8னா அப்போ இந்த ஒரு நம்பரில் தான் ஏதோ ஒரு நம்பர் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டிய நம்பர்னு தெரியுது. ப்ளஸ் இன்னொரு கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒன் ஆஃப் மை ஃபேக்டர், அந்த நம்பரோட ஃபேக்டர் என்ன அப்படின்னா 14ன்னு சொல்கிறாங்க. இது என்ன ஹிண்ட் அப்படின்னா ஒரு ஸ்மால் எக்ஸாம்பிள் கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸ்மால் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா 2 is a factor of 4. 2 வந்து 4ஓட ஃபேக்டர்னு நமக்கு தெரியும். ஓகேவா, 2 is a factor of 4 அப்படின்னா நம்ம இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா இந்த நம்பர் 4 இருக்குல்ல, இந்த நம்பர் 4 வந்து கண்டிப்பாக இப்படி தான் இருக்கும், will be a multiple of 2 இருக்கும். கரெக்டா, 2 is a factor of 4னா the number 4 will be எப்படி இருக்கும், multiple of 2 இருக்கும். சிமிலர்லி நம்ம இங்கே என்ன சொல்லலாம், இங்கே என்ன சொல்கிறாங்க, ஒன் ஆஃப் மை ஃபேக்டர் இஸ் 14 அந்த நம்பர் சொல்லுது. அப்போ 14 is a factor of that number. 14 is a factor of that நம்பராக இருந்ததுன்னா ஓகே, அப்போ அந்த நம்பர் எப்படி இருக்கும், அந்த நம்பர் will be a multiple of என்னது 14 இருக்கும். ஓகேவா, 2 is a factor of 4ன்னா இந்த 4 வந்து is a multiple of 2ன்னு சொல்கிறோம்ல. சிமிலர்லி 14 is a factor of that numberனா அப்போ that number, அந்த நம்பர் எப்படி இருக்கும், இங்கே நமக்கு அந்த நம்பர் தானே தெரியாது, that number கண்டிப்பாக எப்படி தான் இருக்கும், will be multiple of என்னது 14 இருக்கும். அப்போ மல்டிபிள் ஆஃப் 14 நம்ம எழுதணும் அப்படின்னா இந்த மல்டிபிள் ஆஃப் 8க்குள்ளேயும் அந்த நம்பர் இருக்கும், மல்டிபிள் ஆஃப் 14க்குள்ளேயும் அந்த நம்பர் இருக்கும். ஸோ காமன் நம்பர் எது அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக செலக்ட் பண்ணிடலாம். ஓகேவா, ஸோ அப்போ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மல்டிபிள் ஆஃப் 14 எழுத போகிறோம். ஓகே, 14, 28, அடுத்து 42, 56. ஸோ நெக்ஸ்ட்டு 14 வந்து என்னது, அதான் 60யோட அதிகமாக போயிடும். அதனால நம்ம அப்படியே இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். அப்போ பாருங்கள் அந்த நம்பர் எப்படி இருக்கும், மல்டிபிள் ஆஃப் 8ஆகவும் இருக்கும், அடுத்து ஃபேக்டர் ஆஃப் 14ஆக இருக்கும். ஃபேக்டர் ஆஃப் 14ஆக இருந்ததுன்னா அந்த நம்பர் எப்படி இருக்கும், வில் பி ஏ மல்டிபிள் ஆஃப் 14ஆகவும் இருக்கும்னு சொன்னோம். அப்போ பாருங்கள் ரெண்டுத்துக்கும் காமனாக எந்த நம்பர் இருக்குன்னு பார்க்கலாம். 14 இல்லை, 28 இல்லை, 42 இல்லை. ஸோ 56 is a காமன் நம்பர். ஸோ அப்போ தட் நம்பர் என்ன அப்படின்னா 56. 56 எப்படி இருக்குது, லெஸ் தென் 60ஆகவும் இருக்குது. அந்த ஒன் ஆஃப் மை ஃபேக்டர் இஸ் 14. 52ஓட ஃபேக்டர் வந்து என்ன 14ஆகவும் இருக்குது. கரெக்டாக, ஏன்னா 14 டேபிளில் வரும்போது நம்ம சொல்லலாம், 14 டேபிளில் வரும்போது 56ஓட ஃபேக்டர் வந்து 14 we can say. கரெக்டாக, ஸோ அப்போ நம்ம நம்பர் இஸ் என்னது 56, ஆப்ஷன் பி. ஓகே, ஸோ இதில் வந்து 9th ப்ராப்ளத்துலேருந்து 10th ப்ராப்ளத்துலேருந்து 15 ப்ராப்ளம் வரையும் இதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ப்ராப்ளம்ஸ் நல்லா போட்டு பாருங்கள். டேபிள்ஸ் வந்து நல்லா தரவாக இருக்கணும்.
அப்போ தான் ப்ராப்ளம்ஸ் வந்து உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக ஒர்க் அவுட் பண்ண முடியும். ஓகேவா? ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அடுத்து ப்ரீவியஸ் 2 ப்ராப்ளம் நம்பர் 9 வரையும் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், அதையும் செக் பண்ணி பாருங்கள். ஓகேவா? நெக்ஸ்ட் வீடியோவில் ரிமைனிங் ப்ராப்ளம் பார்க்கலாம். பை.